அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் சம்பந்தமான செய்திகளை பார்த்து வருகின்றோம். நோன்பு என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உண்ணாமல் பருகாமல் மனைவியுடன் உறவு கொள்ளாமல் இருப்பதற்கு பெயர்தான் நோன்பு என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. சங்கையான ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது கடமை. இது அல்லாத நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள். எல்லா நோன்புகளிலும் ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து இரவு ஆரம்பிக்கின்ற வரையிலும் உண்ணுவது கூடாது, பருகுவது கூடாது, மனைவியோடு உறவு கொள்வது கூடாது என்று இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில், அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்ட புதிதில், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்குகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் கொண்டோராக ஆகுவதற்காக உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்ப நோன்பு கடமையாக்கப்பட்ட புதிதில் நோன்பினுடைய சட்டங்கள் கடுமையாக இருந்தது. மக்ரிபிலிருந்து இஷா வரையிலும் தான் சாப்பிட்டுக் கொள்ளலாம், பருகி கொள்ளலாம். ஆனால் ரமலான் மாதம் முழுவதும் மனைவியோடு உறவு கொள்வது கூடாது. மக்ரிபிலிருந்து இஷா வரையிலும் ஒருவர் நோன்பு துறந்த பின்னால் சற்று நேரம் கண் அயர்ந்து விட்டால், தூங்கிவிட்டால், அதுவே அவருக்கு சகராக மாறிவிடும். அப்ப கடுமையான 23 மணி நேரங்கள் அவர் உண்ணாமல் பருகாமல் உறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட புதிதிலே நோன்பினுடைய சட்டம். சஹாபாக்களுக்கு மிகவும் இது சிரமமாக இருக்கின்றது. பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கைஸ் இப்னு சிர்மா அல் அன்சாரி, மதீனாவை சார்ந்த கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு வச்சிருக்கிறாங்க. நோன்பு துறந்த பின்னால மனைவிட்ட வந்து அவங்க கேட்கிறாங்க, ஐந்தகி தஆமன், நான் சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல, சாப்பாடு இல்ல, நான் வேண்டுமானால் இன்தலக், அதாவது நான் சென்று வெளியே சென்று ஃபஅத்லுபுலக, உங்களுக்காக ஏதாவது உணவு கிடைக்குமா என்று நான் தேடி கொண்டு வருகிறேன் என்று அந்த அம்மா சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அந்த கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு வைத்த நிலையிலும் பகலெல்லாம் கூலி வேலை செய்தவர். களைப்பு வேறு, பசி வேறு. அந்த களைப்பின் காரணத்தினால் மனைவி வருவதற்குள்ளால் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிவிட்டார்கள். ஃபகலபத்துஹு ஐனாஹு ஃபஜாஅத்துஹு இம்ராஅத்துஹு, அவருடைய மனைவி வந்த பொழுது இவர் தூங்குவதை பார்த்து, நாசமா போட்டும், இப்படி தூங்கிட்டீங்களே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப சாப்பிடாமலேயே அந்த நோன்பு மறுபடியும் நோக்கப்படுகிறது. ஃபலம்மா இன்தஸபன் நஹாரு, அதாவது நோன்பு நோற்ற நிலையில் மதிய நேரத்தில் குஷியா அலைஹி, அவர் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார். சாப்பிடாத காரணத்தினால. நாம சகர்ல நல்லா சாப்பிட்டேன்,
சில பேருக்கு நோம்புல மயக்கம் வந்துடுது, கிறக்கம் வந்துடுது. ஆனா அவங்க சஹாபிய கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடல, நோம்பு திறந்துட்டும் சாப்பிடல, சகரும் சாப்பிடல. இதுல வர பகல் நேரங்களில் வேலை செய்கிறார்கள், கூலி வேலை செய்கிறார்கள். அதனால அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டது. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்ட்ட போன உடனே நஸலத் ஹாதிஹில் ஆயா, அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றார். என்ன வசனம்? உஹில்ல லக்கும் லைலத்த சியாமி அர்ரஃபசு இலா நிசாயிக்கும். ரமலானுடைய காலங்கள்ல பகல்ல உறவு கொள்வது கூட மனைவியோடு. ஆனால் நோன்பு துறந்த பின்னால் சகர் நேரம் வரையிலும் சாப்பிடலாம், பருகலாம், மனைவியோடு உறவு கொள்ளலாம். ரமலானுடைய காலங்களில் இரவு நேரங்களை மனைவியோடு உறவு கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்றார். உஹில்ல லக்கும் லைலத்த சியாமி அர்ரஃபசு இலா நிசாயிக்கும். ரஃபஸ்னா உறவு கொள்ளுதல். உங்கள் மனைவிமார்களோடு நீங்கள் உறவு கொள்வது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஃபரிஹு பிகா ஃபரஹன் ஷதீதன். இந்த சலுகை கிடைத்த பின்னால் சஹாபாக்கள் கடுமையான முறையிலே சந்தோஷப்பட்டார்கள். மறுபடியும் அல்லாஹ் அதே ஆயத்தில் மற்றொரு செய்தியை அனுப்பி வைக்கின்றான். வக்குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள். ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி. அல்லாஹ் தெளிவாக சொன்னான். மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும் தானே அவங்க சாப்பிடலாம், பருகலான்னு இருந்துச்சு. இப்போ உறவு கொள்ளலாம்ங்கிற ஒரு சட்டமும் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவது, அந்த இஃப்தாருக்கு பின்னால் சகர் நேரம் நீட்டிக்கப்பட்டது. எதுவரையிலும் நீட்டிக்கப்பட்டது? அல்லாஹ் சொல்லுகின்றார், குலு வஷ்ரபு அப்படிங்கிற ஆயத்துல, வைகரை என்னும் வெள்ளை கயிறு இரவு என்னும் கருப்பு கயிறில் இருந்து வெளியாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். அதாவது இரவு முடிந்து ஃபஜ்ர் உதயமாகின்ற வரையிலும், இஃப்தார்ல இருந்து நோன்பு துறந்ததிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகின்ற வரையிலும் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம், பருகி கொள்ளலாம், நீங்கள் மனைவியோடு உறவு கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். இது திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 187வது வசனத்திலே அல்லாஹ் இந்த சலுகை கொடுக்கின்றான். இந்த நபிமொழி புகாரில 1915வது ஹதீஸாகவும், திருமதி என்ற நூல்ல 2968வது ஹதீஸாகவும், அஹ்மது என்ற நூல்ல 18611வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப நோன்பினுடைய ஆரம்பத்தில் இருந்த நிலை இன்றைக்கு இருக்குமானால் பல பேர் நோன்பு வைக்கவே மாட்டோம். ஏன்னா 23 மணி நேரங்கள் பசியோடும் பட்டினியோடும் மனைவியை இச்சையோடும் பார்க்காமல் உறவு கொள்ளாமல் இருப்பது என்பது சஹாபாக்களுக்கே சிரமமா இருந்துச்சு. நம்மளுக்கு சிரமம் இல்லாம இருக்குமா? ரசூலுல்லாவை நேரடியாக பார்த்தவர்கள், வஹி இறங்குவதை நேரடியாக பார்த்தவர்கள், அவர்களுக்கே அந்த நோன்பு சிரமமா. நமக்கு இப்போ உள்ள நோம்பே சில பேருக்கு சிரமமா இருக்கு. நம்ம வேலைக்கெல்லாம் நோன்பு ஒத்து வராது அப்படிங்கிறாங்க சில பேர். என்னங்க வேலை பார்க்குறீங்க? சும்மா தான் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சும்மா வீட்டில் உட்கார்றதுக்கே இந்த நோன்பு சிரமமாக இருந்தால், அப்ப ஆரம்பத்தில் உள்ள நிலைமை இன்றைக்கும் நீட்டிக்கப்படுமானால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடுவது கூட. எந்த நேரம்? ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து மக்ரிப் நேரம் வரையிலும் சாப்பிடுவதோ, குடிப்பதோ, உறவு கொள்வதோ, புறம் பேசுவதோ, தவறான காட்சிகளை பார்ப்பதோ, தவறான செய்திகளை கேட்பதோ, இதுவெல்லாம் நோன்பாடிகளுக்கு தகுந்த காரியம் அல்ல. சாப்பிட்டால், குடித்தால், உறவு கொண்டால் நோன்பு முறிவதோடு அதற்கு சில பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ல அதை நாம் பார்ப்போம். அல்லாஹ் நோன்பு நோக்கக்கூடிய சக்தியை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.